ஜெர்மனியிலிருந்து இந்த செயல்திட்டத்துக்கு மட்டுமல்ல பல்வேறு செயல்திட்டங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் செந்திரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினரையும் நான் இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொண்டு இங்கு வருகை வந்திருக்கும் மாவீரர் பெற்றோர்களை போராளிகளை மற்றும் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்ட என்ற வரையறைக்குள் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய உறவுகளை உங்கள் அனைவருக்கும் எனது இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவீரர் போராளிகள் குடும்பத்தினரின் காப்பகம் என்ற அமைப்போடு பல நிதியரசனை ஜெர்மனியில் இருக்கிற சொப்ட் என்ற ஒரு அமைப்பு எங்களுக்கு உதவி செய்து வந்திருக்கு. அந்த சொப்ட் அமைப்புக்கு மிகப்பெரிய நிதி உதவியை திரு செந்திரன் அவர்கள் பல காலங்களாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கெங்கோ சேர்ந்தவர் தான். ஆனால் ஜெர்மனியிலிருந்து ஒரு போலீஸ் உத்தியோகத்தவராக அங்கே கடமையாற்றுவது மட்டுமில்லாமல் இப்போது அவர்கள் தனிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்தையும் வச்சு நடத்தி அதால் அவர்கள் வருமானத்தில் தாயக மக்களை நினைத்து தொடர்ச்சியாக பாரிய நிதி உதவிகளை செய்து கொண்டு வருகிறார் என்பதை நான் இங்கே சொல்வதில் பெருமை அடைகின்றேன். எனவே இன்றைய இந்த செயல் திட்டத்துக்குமான முழுமையான நிதியரசனை திரு செந்திரன் அவர்கள் தான் தந்திருக்கிறார். ஆகவே அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே இந்த செயல் திட்டத்தை அவர் வந்து நிற்கின்ற போது செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருந்தது. அப்போ அவர் இங்கே தான் செய்ய அவர் சொல்லியிருக்கார். கண்ணியனால் பிரச்சனை தான் சொன்னார். நான் அவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற முறையில் நாங்கள் இந்தியாவில் செய்வோம் என்ற இதால் தான் கிட்டத்தட்ட கிளிநொச்சியிலிருந்து நாங்கள் இப்படி 7 மணிக்கு வரைக்கிட்டு இங்கே வந்த நாங்கள் திடீரென்று ராத்திரி ஒரு கொஞ்சம் கூட கொண்டு வச்சுருந்தவர். அப்போ இதை வேறவா அப்புறம் திருப்பி அந்த கடையில் சொல்லி எல்லாம் பேக்கிங் செய்து தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த திரியா கிராமம் இந்த நீண்ட நெடிய போரில் மிக பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். திரியா என்பது ரிங்கோவில் மிக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் ஒன்று. இங்கே வாழ்கிற பல குடும்பங்கள் மாவீரர்களாகவும் போராளிகளாகவும் இன்னும் இந்த போராட்டத்தின் தாயக விடுதலை போராட்டத்தில் மிக அர்ப்பணிப்போடு செயல்பட்ட பல மக்களையும் உள்ளடக்கிய ஒரு பாரம்பரிய கிராமம். எனவே அவ்வாறான ஒரு கிராமத்தை தெரிவு செய்து இந்த செந்திரன் நாட்டில் நிற்கிற நேரமே அந்த உதவியை தாயக மக்களுக்கு அவருடைய நேரடி பார்வையின் கீழ் அதை செய்யணும் என்றால்தான் நாங்கள் இந்த ட்ரிங்கோவில் இந்த திரியா கிராமத்தை தெரிவு செய்தார்கள். நிச்சயமாக அவர் திருப்திப்படுவார்கள் என்று நம்புகின்றேன் நான். இரண்டாவது அவர் தொடர்ச்சியாக பாரிய உதவிகளை செய்கிறதால அவர் திருப்திப்படக்கூடிய ஒரு உதவியை நாங்கள் செய்யணும் என்று விரும்பினாங்கள். அதால் தான் இந்த கிராமத்தை தெரிவு செய்தார்கள். போரில் மிக பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். கிட்டத்தட்ட இந்த கிராமமே இடம்பெயர்ந்து ஒரு சூனிய பிரதேசமாக வாழ்ந்த கிராமம். இங்கே இருந்த பல மக்கள் வன்னியில் வள்ளிப்பணம் புதுக்குடியிருப்பு பகுதியில் வாழ்ந்ததை நான் நன்கு அறிவேன். இங்கே உள்ள போராளிகள் பலர் எங்களோடு களமுனைகளில் போராடி வீரச்சாவடைந்து முள்ளியோட மாவீர தொழில்நிலத்தில் இன்றைக்கு வித்துடர்களாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். இந்த ரிங்கோ மாவட்டத்தின் பல காட்டு பிரதேசங்களிலும் எங்களோட போராளிகள் பலர் மாவீரர்களாக ஆங்காங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் நினைவு கூற விரும்புகின்றோம். ஆகவே இந்த தாயக விடுதலை போராட்டத்தில் எங்களுடைய உறவுகள் பலர் போராளிகளாக மாவீரர்களாக தாயக தேசமெங்கும் ஆங்காங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை துயிலமில்லங்கள் என்ற கப்பால் தாயக தேச நிலப்பரப்பெங்கும் விடுதலை வேட்கையோடு களமாடி வீரச்சாவடைந்த அந்த போராளிகள் மாவீரர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே நினைவு கூற விரும்புகின்றோம். எனவே அவ்வாறான ஒரு பின்புலமுள்ள உங்களுக்கு இந்த செந்திரனாவின் நிதியுதவியோடு இந்த பொருட்களை தருவதையிட்டு மிகவும் மகிழ்ச்சியும் மனநிறைவடைகின்றோம். நிச்சயமாக செந்திரன் இதை முழு திருப்தி அடைவார் என நம்புகின்றேன். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.